இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் இந்த தனியாக ஒரு வீடியோ இதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் வேலை இருந்ததால் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு பிறகு லேட்டாக எனக்கு கிடைச்ச செய்தி போடக்கூடிய சூழல் கிடைக்கல. உம்ரா போன இந்திய உறவுகள் பஸ் ஒன்று டீசல் டேங்கரில் மோதினதில் அதிகாலை விபத்துக்குள்ளானதில் கிட்டத்தட்ட 42 பேர் அல்லாஹ் யர்ஹமஹு வஃபாத்தாகி இருக்கிறாங்க. والله ما تاخروا نشوف من المدينه مسافه 40 كيلو ممكن 7 دقائق. الله يبيض وجهه. ஒரு சவுதி ஒருத்தர் எடுத்த வீடியோ இது. ஃபயர்ஃபோர்ஸ் 7 நிமிஷத்தில் வந்திருக்காங்க சம்பவம் நடந்து. ஆனாலும் காப்பாற்ற முடியலை அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய விடயம். அல்லாஹ் அவங்களுக்கு உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கட்டும். நல்ல நோக்கத்துக்காக சென்றவங்க இந்த மாதிரி ஒரு திடீர் விபத்து ஃபீஸபிள். ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லாம் இறைவனின் நாட்டம். எல்லாமே அப்படிதானே எதிர்பார்க்காம நடக்கிறது. நான் இப்போ போட்டிருக்கிற வீடியோ, இப்போ இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோவை தாண்டி இன்னொரு வீடியோவும் இருக்குது, சரியா? அதுவும் எதிர்பாராமல் நடந்த ஒரு சர்ப்ரைஸான சம்பவம் என் வாழ்க்கையில் முதலாக லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ப்ரைஸ் ஆகின விடயம் பிறந்ததுக்கு. அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்டில் என்னுடைய அந்த புதிய சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கிறேன். பெரிய சேனலும் மற்ற சின்ன சேனலும் போனதால் எந்த நேரத்தில் வேணாலும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரலாம். ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது வீடியோ, அந்த வீடியோட மற்ற சேனலோடைய லிங்க், அதையும் டச் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். தொடர்ந்து நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். கடைசியாக ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஊருலகத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்கிறவன் சேனல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏதோ 2 வார்த்தை நாம் கொஞ்சம் கோபமாக பேசினா சேனலை தூக்கிடுறானுங்க. மக்களை, தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. என்னுடைய சேனல் சர்ஃபான் BA vlog மற்றும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ, அதாவது நம்பர் 1 and நம்பர் 3, இந்த 2 சேனலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்குது. அதுவும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டின அப்படின்னு சந்தோஷப்பட்ட சேனல் ஊற்றிக்கிச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பர் சேனலும் போயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது சர்ஃபான் vlog BA2 அப்படின்ற சேனல் தான். அதே மாதிரி இன்னொரு சேனலும் அவைலபிளில் ரெடியாக இருக்குது. இந்த சேனலுக்கு ஏதாவது ஒன்றுனா 4ஆவதாக அந்த சேனல் தான் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுதே. குவைட் நியூஸ் வித் சர்ஃபான்ஸ் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், குவைட் நியூஸ் வித் சர்ஃபான் BA அப்படி ஒரு பேரில் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வீடியோ நான் இந்த சேனலுக்கு ஏதாவது ஒன்றுனா இனிமேல் கடைசியாக வாய்ப்பு இருக்குது அந்த சேனல் தான், அதை தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசலை. நேற்று அந்த பாராளுமன்றத்தில் தூங்குறானே ஒரு பைத்தியக்காரன், அவன் வந்து முஸ்லீம்களை பற்றி தப்பாக பேசியிருந்தானே, அப்போ அதுக்குத்தான் நான் சில வார்த்தைகளை விட்டேன். ஆனால் அதுலேயும் நான் கேவலமாகலாம் பேசலை, சும்மா நார்மலாக தான் பேசினேன். தூக்கிட்டானுங்க சேனலை, 2 சேனலுக்கு ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தின்னா அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நான் என்னுடைய பக்கம் இருக்கும், எங்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை தான் பேசினேன். சரி, எது எப்படியோ இறைவனுடைய நாட்டம் எதுவோ அதுதான். பரவாயில்ல, அந்த வீடியோ என்ன ரன் ஆகுது, சேனலால் வீடியோ தூக்கலை இன்னும். ஆனால் அந்த சேனலுக்குரிய ரிப்போர்ட்டுக்குரிய பனிஷ்மெண்ட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சேனல் இன்னமும் ரன்னிங்கில் தான் இருக்குது, அந்த வீடியோஸ் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. சரியா, 6000 வியூஸ் வேறு போயிருக்குது. ஆனால் இன்னமும் வந்து இந்த வீடியோ சேனல்லேருந்து வீடியோ தூக்கல. ஆனால் சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சேனல் அப்படியே தான் இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 90 நாளைக்கு அடுத்த கட்டமாக சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் யூ டூ திஸ் அகைன் அப்படின்ற மாதிரி
அதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் 10 சேனலில் தூக்கினாலும் ஒத்தாளா நான் இருக்கும் வரைக்கும் தொட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல இருக்குது. நம்மளை தூக்கினா மட்டுமே தான் சர்ஃபான் பிஏ வ்ளாக் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியுமே தவிர சேனல்களை தூக்குறதால இந்த சர்ஃபான் பிஏ வ்ளாக்குடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியாது. இறைவனுடைய நாட்டம் மக்களுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும் நான் எங்கே போய் நின்றாலும் சரிதான், எதில் வீடியோ போட்டாலும் சரிதான், நம்மளுக்கு ஆதரவு தரக்கூடிய நம்மளை ஆதரிக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்ப்பாங்க. நம்ம மக்களுக்கு நல்ல தகவல்களையும் நல்ல செய்திகளையும் அவங்களுக்கான புரிந்துணர்வான தகவல்களையும் தான் போடுறோம். ஃபேக்கானதோ அல்லது மக்களை குழப்புற மாதிரியோ இல்லை மக்களுக்கு ஆபத்தான மாதிரியோ எந்த ஒரு தகவலும் நம்ம போட்டதில்லை. யூடியூப் நல்லா பண்ணுறீங்கப்பா. அதே கெட்ட உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தைகளையும் ஒரே சேனலில் ஒரே வீடியோவிலேயே முடிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படி போடக்கூடியவங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க. எங்களை மாதிரி பாவப்பட்ட பயல்களைத்தான் நொட்டுங்க இல்லையா. அதுவும் குறிப்பாக அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சில்வர் பட்டன் எல்லாம் கனவெல்லாம் காணாமல் போயிடுச்சு. என்ன செய்கிறது, அவ்வளோதான். எது எப்படியோ சந்தோஷம். இந்த சேனலாவது மிச்சம் இருக்குது அப்படின்னு. இது போனாலும் அடுத்ததாக ரெடியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கமாண்டில் இருக்குது. முடிஞ்சால் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க சரியா. 67 64 64 17 இந்த சைடில் இருக்கிற நம்பர் தான் அழைப்பு இலக்கம் இவங்களுடைய. ulang parsa ready. ගොඩාක් ස්තුතියි. යම් කවුද කියලා දන්නේ නැහැ. ඉතින් මේ ඒකම ජීවිතේ ඉපදුණු කාලේටම පළවෙනි වතාව මේක සර්ප්‍රයිස් එකක්. ගොඩාක් ස්තුතියි. ඉතින් වාගේ ඉතින් ඉදිරි ගමන සාර්ථක වේවා කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා. ඉතින් අපිත් දන්නේ නැහැ මේ සර්ප්‍රයිස් දුන්නේ කවුද කියලා. ඉතින් කවුරු දුන්නත් ඉතින් කරලා තියෙන දේ ඇත්තම වටිනවා. ගොඩාක් ස්තුතියි. මේ මොකද මේ අපි නම් නිරන්තරයෙන්ම අවර්නස් කරනවා කට්ටියට මේ සර්ප්‍රයිස් කියලා. ගොඩක් අය ඉන්නවා සල්ලි අරගෙන මිනිස්සුන්ට වර්ෂා කරනවා. ඒ අතරින් මේ කියලා විලාව දැන් 12 මාට කිට්ටුයි මේ විදියට ඇවිල්ලා සර්ප්‍රයිස් කරනවා කියන එක අනිවාර්යයෙන්. ඔයාලටත් සුබ පසනවා ගොඩාක් ඉදිරියට යන්න කියලා. මොකද නම සර්ප්‍රයිස් නම් ජනියා. මේ මෙයාලගේ ඩීටේල්ස් ටිකත් මම වීඩියෝ එක අනිවාර්යෙන් ඇටච් කරන්නම්. කටි අනිවාර්යෙන් ඔයාලට මේ කොයි රටේ ඇතුළේ සහ ලංකාවෙත් ඉන්නවා ලංකාවෙත් කරනවා. අනිවාර්යෙන් සපෝට් එකක් දෙන්න අපේ මාය. ගොඩාක් ස්තුතියි. ඉතින් ඒක කපමු. එහෙනම් ජය වේවා. ආම ගන්න ආයේ channel එකනේ. ආට ඉතින් ජය වේවා. පළවෙනි ඉස්සරහට කේක් එකක් කපන්නේ සහ කන්නේ. ඉතින් වත් ඉතින් වාසනාවන්ත කරලා තියෙනවා. සර්ප්‍රයිස් නම් ජනියගෙම කේක් එකක් කන්න. හරි අයියේ. සුබතුම්. හරි. ජය වේවා අයියා. ගොඩාක් ස්තුතියි.